Hey guys, welcome to our channel. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல தாங்க இருக்கோம். ஏர்போர்ட்ல இருக்கோம்னாலே எங்கயோ பறக்க போறோம்னு அர்த்தம். ஆமாங்க, இந்த வாட்டி நம்ம ஒரு பெரிய அட்வென்ச்சருக்கு போக போறோம். அது ரொம்ப லென்த்தா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நிறைய புது புது விஷயத்தெல்லாம் பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு ஃப்ளைட்டான்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல தங்க போறோம். அது என்னன்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ பாத்தீங்களா, இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்? மூணாவது மாடியில இருக்கோம். சோ இப்போ நம்ம ரெண்டாவது மாடிக்கு போகணும். இங்கதான் போறோம். கேப்சூல் டிரான்சிட் மேக்ஸிம் போட்டிருக்குல, இந்த ஹோட்டல்ல தாங்க இன்னைக்கு நம்ம தங்க போறோம். ஏர்போர்ட்குள்ள ரொம்ப நாள் கனவு எங்களுக்கு ஏர்போர்ட்குள்ள தங்கணும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நாள் கூட தங்கினதே இல்ல. உங்களுக்கே தெரியும், ஏர்போர்ட்குள்ள தங்கணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதனால நாங்க தங்கினது இல்ல. ஆனா இந்த வாட்டி நம்ம ஜேர்னியே ரொம்ப ஜாலியா இருக்க போதா, அதுவும் ரொம்ப லென்த்தாவே இருக்க போகுது. அதனால நம்மளோட லாஸ்ட் டே இன் மலேசியா சூப்பரா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல தங்க போறோம். நல்லா ஜாலியா இருக்க போது போல. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல என்ன பேசுறதுன்னே தெரியல. நீங்க பாருங்க, நம்ம ஹோட்டல் பேர் எழுதிருக்கு. அப்படி ஒரு ஹோட்டல் தான் நம்ம இப்படி ரெண்டாவது மாடிக்கு வந்தோம். ஆனா நாங்க இதை முதைய போய் பார்த்துட்டோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்ததுனால நாங்க போய் ரூம்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்ப நாங்க திருப்பியும் முதல்ல இருந்து வந்தோம். திருப்பி முதல்ல இருந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். அதனால தான் இப்ப ரொம்ப தங்க ஸ்லீப் ஆகுது. ஏன்னா எக்ஸைட்மெண்ட்ல இருக்கும். இங்க பாருங்களேன், வாவ், லெட்ஸ் யூ ட்ரீம். அந்த மாதிரி ஒரு ட்ரீம் தான் நம்மளுக்கு நடக்க போகுது. ஏர்போர்ட் ஹோட்டல்னு போட்டிருக்கு. என்கிட்ட இல்ல, கொஞ்சம் இருங்க, காட்டு என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ஆமா, இந்த ஹோட்டலுக்கு காட்டு கொடுத்துருந்தாங்க. காட்டுறவங்களுக்கு இதான் ஹோட்டல் காட்டு. இந்த ஹோட்டல் வந்து, ஆமா இதையும் சொல்லிடுறேன் இப்பயே. இங்க இந்த ஹோட்டலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 12 ஹவருக்கு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ ராத்திரி 7 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும். ஏன்னா எங்களோட ஃப்ளைட் வந்து காலையில் 10 மணி நாளைக்கு. அதனால நம்ம வந்து 7 மணிக்கு இங்கேருந்து வெளியாயிடணும். ஏன்னா 3 ஹவருக்கு மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும்ல. நம்ம வேற ரொம்ப பஞ்சுவலா அந்த விஷயத்துலலாம். ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம அங்கே போயிடணும். அதனால நம்ம 7 மணிக்கு செக் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு 7 மணிக்கு செக்இன் பண்ணுறோம். விலை பார்த்தீங்கன்னா 12 ஹவருக்கு நாங்கள் booking.comல தான் புக் பண்ணோம். 368 ரிங்கிட் வந்துச்சு. ஸோ அந்த ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போமா? ஒரு 300 வெள்ளிக்கு 12 ஹவருக்கு என்ன மாதிரி ரூம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்படிதான் இருக்கு கைஸ். இங்க பாருங்க, இதெல்லாம் விற்கிறாங்க சட்டை. அப்புறம் இதான் அவங்களோட சிட்டிங் உட்கார இடம். சீலாப்பா வந்துட்டேன், அந்த பக்கத்து போறேன். இதுவும் உட்கார இடமா? நீங்க கொஞ்சம் பெருசா போட்டிருக்கா. ஸோ இதுவும் உட்கார இடம். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம 38 வெள்ளி பே பண்ணோம்னா இங்க நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ளோவா பெவரேஜ் சாப்பிடலாம். அதையும் நம்ம அப்புறமேல் செய்ய போறோம். ஆனா என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? அந்த 38 வெள்ளிக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னா, இதோ கேக் இருக்கு, அப்புறம் இது ஸ்ப்ரிங் ரோல்ஸ், அப்புறம் சமோசா, அப்புறம் இங்கே தண்ணிலாம் இருக்குல்ல. இந்த தண்ணி எல்லாமே நம்ம ஃப்ரீ ஃப்ளோவாக 12 ஹவருக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க. ஆனால் இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் குடிப்பேன். யோகர்ட்ஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு, சாலட்ஸ் இருக்கு, பழம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொக்கோ கிரன்ச்லாம் இருக்கு. அப்புறம் இங்க சிப்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இதான் இந்த ஹாட் மீல்ஸ்லாம். இதோ பாப்கார்ன் இருக்கு. அப்புறம் அந்த 38 நம்ம கட்டணும்னா ஒரு சாப்பாடு கூட நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சாப்பாடு, அப்புறம் இது எல்லாத்தையுமே 12 ஹவருக்கு நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ சாப்பாடு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இதோ இதெல்லாம் தான் இருக்கு. நாசலமா இருக்கு, மீ இருக்கு, ரொட்டி சென்னை, அப்புறம்
பாஸ்தா, பீஸா, பீஸா, பர்கர். அப்புறம் இங்கே காஃபி டீலாம் இருக்கு. நீங்கள் இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போகலாம். அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து நம்ம அப்புறமேல வருவோம். பாண்டவரில். ஸோ அப்புறமேல வந்துட்டு நம்ம இதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம். இன்றைக்கி தூங்குறோமோ இல்லையோ, ஆனால் இங்கே இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அப்புறம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் உள்ளுக்கு வந்தோன்னா இங்கே பாருங்கள் ஜிம் இருக்குது. இந்த ஜிம்மு கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். உள்ளுக்கு போனோன்னா ஆனால் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஜிம் அட்டையரில் வந்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டவல்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேயும் நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். நீங்கள் பாருங்கள், கீப் க்ரோவிங்கா. இதை தான் நம்ம செய்ய போகிறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. அதனால் என்ன பேசணுன்னே தெரில. வெயிட் பண்ணுங்க. நீங்கள் பாருங்களேன் கண்ணாடி மாரி இருக்குது தானே? ஏச்சி கண்ணாடி மாரி இல்லை, அப்படியே எப்படி நடந்து போகிற மாரி இருக்கு. பட் ஆனால் இது கண்ணாடி. அப்படியே போனால் முட்டிக்குவோம். அதனால அவங்க நம்மளுக்கு ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுதான் அந்த கார்ட்டு. இந்த கார்ட்டை இங்கே தட்டினோன்னா இந்த கதவு இப்படி திறக்கும். அப்புறம் நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா 312. இங்கே பாருங்களேன் ரூமுக்கு போகிற வழியில் அக்வாரியம் இருக்கு கைஸ். மொதல் இதை நாங்கள் போஸ்டர்னு நினச்சோம். ஆனால் இது உண்மையான மீன் உள்ளுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே போகணும். அப்புறம் வந்தோன்னா இப்படி திரும்பணும். திரும்பி பாருங்க அங்கே தொங்கலுக்கு போகணும். அப்போ தான் நம்ம ரூமை பார்க்க முடியும். இந்த இடம் உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்கு. கட்டின காசுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. பட் ஓதிட்டு ஒரு வாட்டியாச்சும் இந்த மாரி வந்து தங்கணும். ஸோ இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். விக்கினா பின்னாடி அப்படியே ரீல்ஸ்க்கு வீடியோ எடுத்துகிட்டு வராங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நாங்கள் அடுத்த கண்ட்ரியில் இருப்போம். அப்புறம் இங்கே பாருங்களேன், இது வரைக்கும் இவ்வளோ சின்ன டேப்லாம் நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த கதவு கிட்ட வச்சோன்னா கதவு திறந்துக்கலாம். எவ்வளோ ஜாலியாக இருக்கு பாருங்க இந்த இடம். உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது கைஸ். ஆனால் அந்த அந்த புது இடத்துல அந்த முக்கியமான இடத்த காட்டாத உனக்கு இதெல்லாம் கட்டினேன். ஃபோன் இருக்கே. இங்கே பாருங்கள் தண்ணி, ட்ரிங்கிங் வாட்டர் அழகாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுதான் நம்ம ஹோட்டல் பேர். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கிங் ரூம்பா. இது என்ன ரூம்பு? கிங் ரூம் தான் எடுத்திருக்கோம். முக்கால்வாசி நம்ம போகிற இப்போ எல்லா கண்ட்ரிக்கும் வந்துட்டு நம்ம வந்து பேக் பேக்கர்ஸில் தங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நாலேருந்து என்ன செய்ய போகிறோம்னு தெரில. அதனால இன்றைக்கி வந்து நம்ம வந்து இவ்வளோ பெரிய பெட்டில் ஜாலியாக படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் அப்படியே வந்தோன்னா நான் தான் மொதல் சொன்னோம்ல, நாங்கள் மதியம் வந்து செக்இன் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து மத்தியானம் 1 மணிக்கெலாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா நேராக ப்ரீமியம் மாலுக்கு போனோம். அங்கே போயிட்டு இங்கே ஃப்ரீ பஸ் இருக்கும். ஸோ ஃப்ரீ பஸ் எடுத்து ப்ரீமியம் மால் போயிட்டு அங்கே கொஞ்சம் குட்டி லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் ஒரு சட்டை வாங்கினோம். அங்கேருந்து வந்து இப்போது ஒரு 6:30 போல் இங்கே திருப்பியும் அங்கேருந்து பஸ் எடுத்து இங்கே வந்துட்டோம். வந்து 7 o'clock இங்கே செக்இன் பண்ணிட்டு இப்போ பேக்கெல்லாம் வச்சுட்டு திருப்பியும் கீழே போய் உங்களுக்காக இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு வரோம். இங்கே பாருங்கள் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த அலமாரி பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. உண்மையிலே நான் ஷாக் ஆகிட்டேன். இந்தமாரி ஒரு அலமாரி இருக்குன்னு. வீட்டில் இப்படி போட்டால் கூட ஜோக்காக இருக்கும் போல். அப்புறம் இப்படி வந்தோன்னா இங்கே பாருங்கள் பாத்ரூம்லாம் கொடுத்துருக்காங்க. வாவ். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், பாத்டப் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு. இன்றைக்கி இதில் ஒரு குளியல் போட்டுற வேண்டியதான். அப்புறம் இங்கே பாத் சால்ட் கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரில. எப்பயுமே பாத் சால்ட்டு போட்டிருக்கே, ஃபுட்டுன்னு போடல. ஸோ காலுக்குன்னு போடல, பாத்துக்குன்னு போட்டிருக்கு. அதனால இந்த பாத் சால்ட் போட்டு தான் நம்ம குளிக்கணும். அப்புறம் இங்கே ஒரு பெரிய மிரர் இருக்குது. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு மிரர் இருக்கா.
இங்கே பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, தலைக்கு சீப்லாம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சோப்பு, பாடி லோஷன், ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பாருங்களேன், பாத்ரூமே இல்லை கைஸ். இந்த ரூமை சுற்றி பாருங்க, பாத்ரூமே காணும். அப்படிதான் நாங்களும் கொஞ்ச நேரம் தேடிக்கிட்டு இருந்தோம். கடைசியாக பார்த்தா இந்த கதவு இப்படி திறந்தோன்னா இங்கே பாருங்க, ஷவர் ரூம். இது வந்து ரெயின் ஷவர் இருக்கே, இதுதான் ஷவர் ரூம். இங்கே வந்து துணிலாம் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நிறைய அப்புறம் நீங்கள் இங்கேருந்து எட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு நாங்கள் ஒன்று பார்த்தோம். நான் பார்க்கலையே. ஐயோ அதுக்குள்ளே இருட்டாயிருச்சா? இதோ இல்லை இதோ அங்கே பாருங்க, ஏர்போர்ட் தெரியுது கைஸ். ஆனால் என்ன ஆமாம், ஆனால் ஃப்ளைட் ஒன்று கூட இப்போ இல்லை. மேபி அப்புறமேல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இது எனக்கு கூட தெரியாது. இது விற்க நான் சொந்தமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் டாய்லெட் எங்கடான்னு பார்த்தா அதுக்கு நம்ம இன்னொரு கதவை திறக்க வேண்டியது இருக்கு. இது ஏதோ சீக்ரெட் ரூம் இருக்குது. ஒரு கதவு திறந்தா அதுக்குள்ளேருந்து ஏதோ வருது. ஸோ இப்படி வந்தீங்கன்னா இதுதான் டாய்லெட். நல்லா சுத்தமாக இருக்குது இந்த ஹோட்டலு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஹோட்டல் வந்து 368 வெள்ளிக்கு ஒத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒத்து கைஸ். ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இது அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் நம்ம கட்டின காசுக்கும் மேலே எப்பயுமே நான் நிறைய ஹோட்டலுக்கு போயிருக்கேன். பாத்தாப் இருக்கிற ஹோட்டல் நம்ம தங்கணுன்னாலே கண்டிப்பாக ஒரு 500 வரும். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம கேட்கவே இல்லை இந்த பாத்தப்பு. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துலையே அப்படியா, இந்த இடம் வந்து இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்களா? ஆனால் இது வந்து சிங்கிள் சூப்பர் சிங்கிளில் வந்து இல்லை. சூப்பர் சிங்கிள் வந்து இந்த பாத்தப் கொடுக்க மாட்டாங்களா? ஸோ கிங் பெட் எடுத்தால் மட்டும்தான் இந்த பாத்தப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து தங்க போகிறீங்கன்னா கிங் பெட் எடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எங்களுக்காக மொத்தம் இந்த இடம் செம்மையாக பிடிச்சிருக்கு. இப்போ எங்களோட பிளான் என்னென்னா, குளிச்சுட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா, சாரி என் வாட்சில் இப்போ வந்து பேட்டரி இல்லை, அதனால் காட்ட முடியாது. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:40 மணி 8:40 நினைக்கிறேன், 7:40. ஸோ நாங்கள் இப்போ டின்னர் சாப்பிட்ணும். அதனால் போய் குளிச்சுட்டு கீழே போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வந்து இங்கே அந்த 38 வெள்ளியும் கட்டிட்டு இங்கேயும் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக தூங்குறோமோ இல்லையோ, அடுத்த கண்ட்ரியில் கூட போய் நம்ம தூங்கிக்கலாம். தூங்குறோமோ இல்லையோ, நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த ரூமை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கீழே காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் அனுப்புங்க. ஆனால் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் வந்து இங்கேருந்து ஃப்ளைட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வாட்டி தங்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும். So you want to add for this one? Yes. For one person or two person? Two person. Yeah. கைஸ் இப்போ நம்ம இது ஆர்டர் பண்ண வந்திருக்கோம். 38 வெள்ளி போட்டிருக்கு. தப்பாக சொல்லிட்டேன். பெவரேஜ்னு தப்பாக சொல்லிட்டேன். இங்கே சாப்பாடும் சாப்பிட்லாம். அப்புறம் இங்கே சிப்ஸு, கேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு மெயின் கோர்ஸ் சாப்பிட்லாம். அதாவது நான் காட்டினால நாசிலமா அந்தமாரி நம்ம சாப்பிட்லாம். ஸோ நம்ம இப்போ வந்து 38 வெள்ளி கட்டி ஒரு ஆளுக்கு நம்ம சாப்பிட போகிறோம். ஃப்ரீ ஃப்ளோவாக தண்ணி, சிப்ஸு, இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லாம், பழம் எல்லாம். ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 8000 கூட சேஞ்ச் ஆகிருக்கோம். எதுனாலனா நம்ம வந்து நல்லா குளிச்சுட்டு பாத்தாப்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிடுந்துருக்கோம். விக்கினை வந்து அங்கே ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உட்காரலாம். இதை சூஸ் பண்ணிப்போம், இந்த சேர். ஏன்னா இந்த சேர் தான் கொஞ்சம் நம்ம மூஞ்ச கொஞ்சம் நல்லா அழகாக கட்டுது. ஆனால் பின்னாடி ஒரு லைட்டை பிளிங்க் ஆகிட்டுக்கு மண்டையை வச்சு மறைச்சிட வேண்டியதான். காய்ஸ் அந்த மார்பிள் கேக் மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பாத்திக் கேக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த சைடு மஃபின் வச்சுருக்காங்க, கறிப்பப் கூட இருக்குது. அப்புறம் இங்கே பன்னுலாம் இருக்குது, ஜாம் கூட வச்சுருக்காங்க. குட்டியாக இருந்தாலும் செமையாக இருக்குது, எல்லாமே இருக்குது. தண்ணி கூட பாருங்களேன், ஃபாந்தா இருக்குது, ஸ்ப்ரைட் இருக்குது, A&W இருக்குது. அப்புறம் சோயாபீன்லாம் கேட்டால் கூட கொடுப்பாங்க போல். அப்புறம் இது ஏதோ டீ, ஜஸ்மின் டீ.
இது நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் முத. ஸோ அதை செய்வோம். ஃப்ரூட்ஸ் இருக்கு. என்னம்மா எடுக்கிறேன்? ஓ பிளேட்டு அழகு இருக்கேன். இங்க உட்காரலாம். ஆரஞ்சு லைட் ஆடுது. என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ஆஃப். கைஸ் இதெல்லாம் தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸு, அப்புறம் கேக்கு, அப்புறம் சூப்பு, அப்புறம் இது அந்த ஷார்ட்டு, அப்புறம் யோகட். இந்த விற்கணும். சாப்பிடல? சாப்பிடணும். சாப்பிடு, ரெக்கார்ட் செய்கிறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா. பொய் சொல்லாதம்மா. உண்மையிலே தான். இதோ கேக் சாப்பிடுறேன். இந்தாங்க. போன வீடியோ எடிட் பண்ணும்போது விக்கினா சொன்னாங்க மண்டை வெட்டுதுன்னு, அதனால கொஞ்சம் மண்டை வெட்டாமல் ட்ரை பண்ணுறேன். ஐயோ, வந்து சாப்பிட்ற வேலையை பாருங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடும் வந்துருச்சு. இந்த சாப்பாடும் இன்க்ளூட் தான் அந்த 38 வெளியில். அப்போ பாருங்கள் எவ்வளோ விஷயம் நம்ம சாப்பிட்லான்னு. நிறையா இல்லைனாலும் என்னதுமா நீ சொல்லுவோம், கரெக்டாக சொல்லுவேன். நிறையா இல்லை சாய்ஸஸ்ஸு, ஆனால் இருக்கிற சாய்ஸஸை நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் சாப்பிட்லாமா. விச் மீன் இப்போ நான் 12 ஹவர் இருக்குன்னா 12 ஹவரில் எத்தனை தடவை வேணாலும் வந்து நான் சாப்பிட்டு போகலாம். தண்ணியும் சரி, பழமும் சரி, அந்த சிப்ஸு, கேக்கு, ப்ரெட்டு, மஷ்ரூம் சூப்பு, இதெல்லாமே நான் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் சாப்பிடலாம். நான் போய் இப்போ ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து இப்போ 3 மணிக்கு வந்து சாப்பிட்னாலும் அவைலபிள் தான். 24 ஹவர்ஸும் இந்த இடம் திறந்துருக்குமா. அப்போ பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஆமா. ஆனால் நம்ம கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். இப்போ நம்ம நாசிலமா ஆர்டர் பண்ணுமா. இதோ இப்படி தான் வந்திருக்கு நாசிலமா. குரோப் வச்சுருக்காங்க, சிக்கன், அப்புறம் சைடிஷ், எக்கு, அப்புறம் இந்த ரைஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னா நான் இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை. ஆனாலும் எனக்கு எப்பயுமே கலர் ரைஸ்லாம் பிடிக்காது. நான் நினச்சேன் வெள்ளை கலரில் வரும்னே, ஆனால் அது க்ரீன் கலரில் இருந்திருக்கு. அதாவது பண்டன் ரைஸ் கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. ஆனாலும் சாப்பிட வேண்டியதான், ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இதை விட மோசமாக நம்ம இன்னும் நிறைய விஷயத்த ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் டின்னர் இன் மலேசியா இப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான் ஒவ்வொரு வாட்டியும். ஏன்னா இப்போ நம்ம போக வேண்டிய கண்ட்ரி அப்படி இருக்கு. அதுமாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்கு. என் சாப்பாடு உங்களுக்கு தெரியுதுன்னா என் வாய் மட்டும் தான் தெரியுது. இது நல்லா இருக்கா கச்சான்? அப்பயும் தெரியல, இப்படிதான் தெரியல. சம்பல் கொடுத்துருக்காங்க, கறியும் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். இதாச்சும் பரவாயில்லைங்க. இப்போ நம்ம போகிற கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன். என் வாய் நிப்பாட்ட முடியல. பரவாயில்ல நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்களே பார்ப்பீங்க அடுத்தடுத்த வீடியோவில். இதை மட்டும் சர்ப்ரைஸ் வச்சுக்கிறேன். நல்லா தான் இருக்கு. நான் எப்பவுமே அடுத்தவங்க சாப்பாடுலாம் குறை சொல்ல மாட்டேன். நான் வந்து எல்லா சாப்பாடையும் சாப்பிட்ற மாட்டேன். செலக்டட் தான் சாப்பிடுவேன். அதனால எனக்கு சிலது பிடிக்காது. இப்போ இதை பிடிக்காத பெரிய நல்லா தான் இருக்கு. ஆனால் ஒயிட் ரைஸாக இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சிக்கன் எப்படி இருக்கு? சிக்கன் நல்லா இருக்கும். இது சிக்கன் மட்டன் மாதிரி இருக்கு. சிக்கன் நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சு பசிக்குது வேலை. அது வெஜிடேரியன் சிக்கன்.
ஐயோ அதான் guys கிட்ட வாங்க. இந்த சிக்கன் வந்து இப்படி இருக்கு கைஸ், இங்க பாருங்க ஏதோ மட்டன் மாதிரி. இங்க பாருங்களேன், இங்க பாருங்க இப்படி இருக்கு கைஸ் மட்டன் மாரி. அந்த புதுசா தொடங்கிட்டேன். இதா இப்படி இருக்கு பாருங்களேன் உள்ளுக்கு. அது வெஜிடேரியன் சிக்கன். எங்க மூஞ்ச கட்ட கொஞ்சம் சொல்லி முடிச்சேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வெஜிடேரியன் சிக்கன் சாப்பிட்றேன். நல்லா தான் இருக்கு பாருங்களேன். சொல்லாம கொடுக்குறாங்க எல்லாமே. அப்பயே நினைச்சேன் இது சிக்கன் மாதிரியே தெரியலையேன்னு சொல்லிட்டு. ஆனா அதான் சொல்றேனே, நான் கொஞ்சம் மக்கி தான், கண்டுபிடிக்க முடியாது. சரி இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். நீங்களும் போய் சாப்பிடுங்க. எப்படியும் எங்கள் வீடியோனா ராத்திரி தான் வரும். ராத்திரி 8 மணிக்கு தான் எங்கள் வீடியோ போடுவோம். ஸோ அதனால நீங்கள் டின்னர் சாப்பிட்ற டைம் தான். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பாருங்க எங்களோட. இது நெத்திலியும் இல்ல காய்ஸ், இது எல்லாமே டம்மி காய்ஸ். இது நெத்திலியும் இல்ல. இது என்னது? ஏதோ வெஜிடேரியன் ஏதோ. அது நெத்திலியும் இல்லையா, அது வெஜிடேரியன் ஏதோ ஒரு ஐட்டம். சும்மா குரோப்போ மாரி போல. பாருங்க இங்க பாருங்க, நான் தான் ஏமாந்துருக்கேன் கைஸ். இது பார்க்க தான் நாசிலமா, ஆனால் வெஜிடேரியன் நாசிலமா. மா சீரியஸா சிக்கன் ஏரியாமா இல்ல